இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சப்பாத்தி. சப்பாத்தி மீந்து போச்சுன்னா பயப்படாதீங்க. அந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, அதை இல்லை 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிங்கன்னா அப்படியே பொடி பொடியாக உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்னதாக கிரேவி, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளித்து நம்ம கிரேவி வைப்போம்ல, அதே மாதிரி செஞ்சு இந்த சப்பாத்தியை அளவாக தண்ணி ஊற்றணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி, அதில் தனி மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சம் போல் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு, அது நல்லா ஓரளவு தண்ணி குறைஞ்ச பிறகு இந்த சப்பாத்தி தூக்கி உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் இறக்கும்போது முட்டை ஒரு 2 முட்டை, நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, கொஞ்சமாக இருந்துச்சுன்னா 2 முட்டை, நிறையா இருந்துச்சுன்னா 3 முட்டை, முட்டையை அடித்து ஊற்றி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.